Brothers and sisters, good morning. ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ இது. சாரி, என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ காலையிலே ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி அன்றாட சாப்பிட்ற உணவுகளில் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் பர்ஃபெக்டாக சாப்பிட்டாலும் வெளியாகட்டும் வீட்டில் ஆகட்டும், அதில் வந்துட்டு சில கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட ஒரு டஸ்ட்டு போய் சேரும். நம்ம வீட்டில் எவ்வளோ சுத்தமாக செஞ்சாலும் அது வெளியே வந்துட்டு அது வேறு மாதிரி. அதுக்குள்ள அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டை பற்றி நம்ம பேசுவோம். பார்த்திங்களா, சின்ன சின்ன ஒரு கல்லாகட்டும் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது அரிசியில் பருப்பில் எவ்வளோதான் வாஷ் பண்ணி போட்டாலும் இருக்கும். ஒரு கீரை கொண்டு சேர்ந்தாலும் அதுலேயும் அந்த இலையில் பின்னாடி எங்கேயாவது ஊட்டிகிட்டு இருக்கணும். எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் இருக்கதான் தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குடலில் போய் அது சேரும். சரிங்களா, அது நச்சுத்தன்மை போய் சேரும். குடலில் வந்து கல், மண், அப்புறம் முடி, சின்ன சின்ன முடியெல்லாம் தெரியாது நமக்கு, டக்குன்னு உள்ளே போயிடும் சாதத்தில். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்டாலும் போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 15 டேஸாவது ஒன்ஸ், மந்த்லி எல்லாம் போவேன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அனைவரும் காலையிலே வந்துட்டு வாழைத்தண்டு சாப்பிட வேண்டும். எப்படிங்க வாழைத்தண்டு சாப்பிட முடியும்? நல்லா இருக்காது வாழைத்தண்டு, பிடிக்காது கிடையவே கிடையாது. வாழைத்தண்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு வாழைத்தண்டு வந்துட்டு அது உள்ளே இருக்கிற நம்ம குடல்களில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை வந்துட்டு அதனால் மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும். சின்ன சின்ன முடியாகட்டும், கல்லாகட்டும், எதாக இருந்தாலும் வெளியே தள்ளிவிடும். 15 டேஸ் ஒன்ஸ் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். 15 டேஸ் ஒன்ஸு ஒரு டைம் மார்னிங் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் அந்த நச்சுத்தன்மை போகிறதுட்டு உங்களுக்கே தெரியும். சரிங்களா, அது எப்படி செய்யணும்னா உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். back இதை பாருங்கள். தக்காளி, அப்புறம் சொல்கிறது என்னென்ன போடுறதுன்ட்டு, தயிரோட மோர் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வாங்கிட்டு நம்ம மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். அந்த தண்டுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் ரிமூவ் பண்ணோம்னா உள்ளே தண்டு இருக்கும். அந்த தண்டை பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நார் இருக்கும்ல, அந்த நாரை அப்படியே சுத்தணும்னு வந்துடும். நான் அது யூடியூப்பில் வீடியோ இருக்கும் பாருங்கள். நான் போடல வீடியோ, நீங்கள் செக் பண்ணிங்களா தெரியும் அந்த நார் எப்படி எடுப்பேங்கன்ட்டு. வாழைத்தண்டு சமைக்கிறது எப்படின்னு கூட வீடியோ இருக்குது பாருங்கள். என்னென்னா செக் பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டில் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். சரிங்களா, அதை நாரை எடுத்துகிட்டு வெறும் தண்ணியில் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு குக்கர்லேயே எல்லாம் தண்ணியிலே பாயில் பண்ணிட்டு, ஃபுல் பாயில் பண்ணிட்டு, அதாவது 90-95% பாயில் பண்ணிட்டு, அதை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடணும். தண்ணி வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கணும். நம்ம குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு, நல்லெண்ணெய், கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், வத்தல், அப்புறம் சின்ன வெங்காயம். மெயின் வந்துட்டு சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு, அப்புறம் கருவேப்பிலை, உளுந்து, இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை தாளிப்பை ஆஃப் பண்ணிட்டு வாழைத்தண்டை எடுத்து ஆறின பின் வாழைத்தண்டை ஆற வைக்கணும். அது மெயின் பார்த்துக்கணும். வாழைத்தண்டை சூடாக போடக்கூடாது. ஆற வச்சுட்டு அந்த வாழைத்தண்டுக்கு இந்த தாளிப்பு போட்டுருக்கு இல்லைங்களா, தாளிப்பில் தயிர், மோர் 60% 70% தயிரை உடைச்சி மோர் ஆக்கிட்டு, மோர் எடுத்து அதில் ஊற்றிட்டு தாளிப்பில் அது வாழைத்தண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா 15 days ஒன்ஸு உண்மையிலே சொல்கிறேங்க, என்ன அனைத்து நச்சுத்தன்மைகள் வெளியேறும். ப்ளஸ் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நச்சுத்தன்மைகள் நிறைய வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா உண்மையிலே நல்லா தான். அது வாழை மரத்தில் அனைத்தும் நமக்கு உபயோகம் யூஸ்ஃபுல்லானது பொருளாக இருக்குது. வாழைப்பூ சாப்பிட்லாம். அதில் வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா பொரியல், வடை போடக்கூடாது. வடை போட்டோம்னா ஆயில் ஐட்டம் ஆயிடும். நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா குழம்பு செஞ்சு பருப்பு குழம்புல போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் புல்லட் வினோத். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் டிப்ஸு, வீடியோஸ் நான் தரேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.